பழனி மலை தண்டாயுதபாணி சிலை பல அற்புத ரகசியங்களை தன்னுள் கொண்டுள்ளது. இந்த விக்கிரகத்திற்கு நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி என 4 அபிஷேக பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் சேர்க்கப்படுகிறது. சந்தனம் மற்றும் பன்னீர் தவிர மற்ற அபிஷேகங்கள் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படும் என்பது ஒரு அரிய வழக்கம். ஒரு நாளில் 6 முறை மட்டும் 5 முதல் 7 நிமிடங்களில் அபிஷேகம் அலங்காரம் நிறைவேற்றப்படுகிறது. அதன்பின் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூ அர்ச்சனை செய்வதோ இல்லை. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பும் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு சந்தனமும் வைக்கப்படுகிறது. நவபாஷாணத்தால் ஆன இந்த விக்கிரகம் மிகுந்த சூடாக இருப்பதால் இரவு முழுவதும் நீர் சிந்தி அது காலை அபிஷேக தீர்த்தமாக பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, விரல்கள் என அனைத்தும் ஒளியால் செதுக்கியது போல தெளிவாக இருப்பது போகரின் கை வண்ணம். 9 ஆண்டுகள், 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகள், 81 சித்தர்களின் பங்களிப்புடன் உருவான இந்த சிலை இன்றும் தெய்வீக சுகந்த மணம் பரப்பி பக்தர்களை மெய்சிலிர்க்க செய்கிறது.